Hi friends, welcome to GSTInfoTamil. இப்போ GST ரிட்டர்ன் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். GSTR 1 அப்படிங்கிறது நம்ம சேல்ஸ் டிக்ளேர் பண்ணுற ரிட்டர்ன். இதை குவார்டர்லியாகவும் பண்ணலாம், மந்த்லியாகவும் பண்ணலாம். பேசுகிறா நம்மளோட டேர்ன் ஓவர் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். நெக்ஸ்ட் GSTR 3B சேல்ஸுக்கு எகென்ஸ்டா ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் தான் வந்து GSTR 3B. பேமெண்ட் இல்லைன்னாலும் அதை ஃபைல் பண்ணணும், நில் ரிட்டர்னாச்சும் ஃபைல் பண்ணணும். இது ரெண்டும் வந்து GSTR 1, GSTR 3B இது ரெண்டும் வந்து காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னாக்கா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துங்க. வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா GSTR 2A, GSTR 2B இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எதுக்காக இது இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண டைத்துல வந்து அவங்க சொன்ன ரிட்டர்ன் GSTR 1, GSTR 2, GSTR 3 இதுதான் அவங்க சொன்ன ரிட்டர்னு. அது ப்ராக்டிக்கலா ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால வந்து இந்த GSTR 2 அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் வந்து அவங்க ரிட்டர்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இனிஷியலா வந்து GSTR 1ல சேல்ஸ் கொடுப்போம், GSTR 2ல வந்து நம்மளோட பர்ச்சேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். GSTR 3Bல வந்து ஆட்டோமேட்டிக்கா GSTR 1 மைனஸ் GSTR 2 அட்ஜஸ்ட் ஆகி ரிமைனிங் வந்து நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஆட்டோ பாப்புலேட்டா டேட்டா பிக்கப் பண்ணிக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னது. பட் அது ப்ராக்டிக்கலா பாசிபிலிட்டி இல்லாததுனால வந்து டிலே ஆயிடுச்சு. இன்னும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. GSTR 1 பண்ணிட்டாங்க, 3யும் பண்ணல. 3க்கு பதிலாக வந்து 3B பண்ண வச்சாங்க. இப்போ GSTR 2 இன்னைய வரைக்கும் வரல. அதுக்கு பதிலாக வந்து 2A வந்துச்சு. இப்போ 2Aலையும் ஒரு சில காம்ப்ளிகேட் வந்தா 2B அப்படின்னு இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெசென்ட்ல வந்து GSTR 2A, 2B இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா GSTR 2A ரெண்டுமே வந்து நம்மளோட பர்ச்சேஸ் டீட்டெயில வந்து ஃப்ளோ ஆகுறது தான். நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அந்த டீட்டெயில் தான் வந்து இந்த ரெண்டு ரிப்போர்ட்லயும் வந்து ஃப்ளோ ஆகும். இது என்ன மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட். இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2Aங்கிறது எல்லா டேட்டாவும் ரிஃப்ளெக்ட் ஆகும், 2Bங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நம்ம இன்புட்டா எடுத்துக்க முடியும். ரிஃப்ளெக்ட் ஆகாத மீதி இன்புட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். இதுதான் மெயின் கான்செப்ட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒன்னா பார்க்கலாம். இப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கேப்சர் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் கேப்சர் ஆகும் GSTR 2Aல. 2Bலயும் சேம் டேட்டா தான் கேப்சர் ஆகும். இப்போ அப்டேட், இப்போ GSTR 2Aல வந்து இமிடியேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்னாக்கா இமிடியேட்டா வந்து GSTR 2Aல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அவங்க 10ஆம் தேதி பண்ணாலும் வரும், 15ஆம் தேதி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் வரும். அதான் ரியல் டைம் பேசிஸ், உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் GSTR 2Aல. பட் GSTR 2Bல பாத்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் டேட் இப்போ 13ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில் மட்டும்தான் நமக்கு 14ஆம் தேதி வியூ ஆகும். அதுக்கு அப்புறம் நீங்க 15ஆம் தேதி நீங்க டேட்டா பார்த்தாலும் அந்த 13 வரைக்கும் உள்ளதுதான் வரும். நீங்க 12ஆம் தேதி இந்த ரிட்டர்ன் நீங்க இந்த டீட்டெயில் ட்ரை பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா சிஸ்டம் வந்து ஒரு கட் ஆஃப் டேட்ல ஜென்ரேட் பண்ணி 2B டேட்டா கொடுக்கும். 2B டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்காது, பிக்சரா இருக்கும். அதுல வந்து எவ்வளவு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லிடும். இதுதான் வந்து 2Bயோட GSTR. இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா GSTR இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஐடிசி எலிஜிபிலிட்டி வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், ஃபைல் பண்ணி பேமெண்ட் பண்ணாதான் நம்ம இன்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்கு. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதா வந்து ஆன் டைம்ல ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது GSTR 1ஓட டி ரேட் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ள அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா 12-13 சிஸ்டம் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். 13ஆம் தேதி நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து அவுட்புட்டை காமிக்கும். ஸோ நம்ம GSTR 3Bக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 2Bல எவ்வளவு அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம 3B வந்து நம்ம 20ஆம் தேதி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஒரு சில சப்ளையர் வந்து 19ஆம் தேதி GSTR 1 ஃபைல் பண்றாங்க, நம்ம 2Aலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது. நம்மளோட சப்ளையர் வந்து 11ஆம் தேதி கட் ஆஃப் டேட்டுக்குள்ள யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அதுதான் கரெக்டான எலிஜிபிள் இன்புட். அந்த இன்புட் தான் வந்து 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். 2B வந்து ஜென்ரேட் பண்ற டேட் வந்து 13ஆம் தேதி தான் ஒவ்வொரு மாசமா ஜென்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் உள்ளது சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ அல்டிமேட்டா 2Bல இருந்தாதான் நம்ம பண்ணணும். 14ஆம் தேதி 2B ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க 15ஆம் தேதி பார்த்தாலும் வேல்யூ மாறாது. அதுக்கு 2B ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அந்த இன்புட் நம்ம அந்த மாசத்துக்கு எலிஜிபிள் கிடையாது.
நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம எடுத்துக்க முடியும். 2Aல நேச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நேச்சர் வந்து மாறக்கூடிய தன்மை அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் 2B வந்து ஃபிக்ஸடா வந்து ஒரு டேட்டா, அந்த டேட்டா வந்து மாறவே மாறாது. இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேம் தான். பர்ச்சேஸோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ 2Aல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது வந்து எந்த பிரிச்சு காமிக்க மாட்டாங்க. இது எலிஜிபிள் இது இன்எலிஜிபிள் வந்து காமிக்க மாட்டாங்க. மொத்தமா வந்து 2Aல வேல்யூ என்னன்னு நமக்கு காமிச்சிடும். பட் 2Bல பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டே வந்து நமக்கு பிரிச்சு காமிச்சிடும் பேஸ்ட் ஆன் டேட், கம்ப்ளைண்ட்ஸ் டேட். இப்போ இது ஆட்டோ பாப்புலேட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எந்தெந்த ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா GSTR 1, GSTR 5, GSTR 6, GSTR 7, GSTR 8 இது அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ 2Bயும் சேம் தான். பட் ஆனால் GSTR 1, GSTR 5, GSTR 6 வரைக்கும் ஃபைல் பண்ண டீட்டெயில் வந்து 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்டிமேட்டா பார்த்தோம்னாக்கா நம்ம GSTR 3Bக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா GSTR 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கக்கூடிய எலிஜிபிள் ஐடிசியை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். உங்களுக்கு GSTR 2A 2B டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மற்ற வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில் இல்லை ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.